கேட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய, 38வது வசனத்திலிருந்து 53வது வசனம் முடிய, அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்வின் நாயகராகிய அன்பின் கர்த்தாவே, இந்த அற்புதமான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மீண்டுமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இம்மட்டுமாக உம்மை பாடி ஆராதிக்கவும் துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து கேட்கவும், உம்மை நோக்கி மன்றாடவும் அருள் புரிந்தீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான வேளையிலே உம்முடைய ஆற்றல் மிகுந்த மனித வாழ்க்கையை மாற்ற புதுப்பிக்கக்கூடிய வலிமை மிக்க உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சவால்களை சந்திப்பதற்குரிய ஆற்றல்களை நாங்கள் உம்முடைய வார்த்தைகள் மூலம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதோ இந்த அற்புதமான வேளையிலே உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனத்தை கொண்டே அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்புவீராக. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகின்ற போது உம்முடைய வசனத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய வசனத்தினால் தொடப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கம்பம் தேனி பகுதிகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சில மிக முக்கியமான கடைகளிலெல்லாம் ஜான் பென்னிக்விக்கினுடைய போட்டோ வைத்திருப்பார்கள். அவரை தான் முதன்மைப்படுத்தி அவர்கள் போட்டோ வைத்திருப்பார்கள். அதே போல சில இல்லங்களிலே சென்றாலும் அப்படித்தான் இருக்கும். அதே போல தங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் மக்களுக்கும் அநேக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பென்னிக்விக் என்ற பெயரை தான் வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி என்ன ஜான் பென்னிக்விக் செய்து விட்டார்? அப்படி என்ன சிறப்பு அவருடைய வாழ்க்கையிலே? அப்படி என்றால் 5 மாவட்டங்களுடைய பாசன தேவைகளை, தண்ணீர் தேவையை பூர்த்தியாக்குறது எதுவென்று சொன்னால் முல்லை பெரியார் அணை. இந்த அணையை கட்டியவர் தான் இந்த ஜான் பென்னிக்விக். கர்னல், மிலிட்டரியில் இன்ஜினியராக இருந்தவர். இந்த அணைக்கு வடிவமைத்தவரும் கட்டினவரும் அவர்தான். பிரிட்டிஷ் அரசினுடைய ஆலோசனையிலே வழிநடத்தலே பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த பணி சாத்தியமற்றது என்பதை பிரிட்டிஷ் அரசு உணர்ந்தது, கைவிட்டது. நீ இங்கே வேலை செய்தது போதும், இந்த அணை கட்டுகின்ற காரியமெல்லாம் சாத்தியமில்லாத காரியம், ஆகையினால் பணியை நிறுத்திவிடு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஜான் பென்னிக்விக் இந்த பகுதியில் உள்ள தமிழ் மக்களுடைய வாழ்வை பார்த்தார். நிச்சயமாய் இந்த அணை எவ்வளவு பெரிய தாக்கத்தை இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தார். ஆகையினால் இங்கிலாந்து தேசத்திற்கு சென்று அங்கே இருந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த காசை கொண்டு வந்து இந்த அணையை கட்டி முடித்தார்.
ஆகையினால்தான் அந்த கம்பம் தேனி பகுதி மக்களுக்கு இவர் இன்றைக்கு தெய்வமாக அவர்களுடைய கண்களுக்கு தென்படுகின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 5 மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு பென்னி குயிக் கடவுளுக்கு அடுத்த நிலையிலே வைத்து இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கின்றார்கள். நான் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து, நமக்காகவே வாழ்ந்து, நமக்காகவே தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்த அன்பின் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? நம்முடைய விசுவாச பார்வை எவ்விதமாய் அவரை பார்க்கின்றது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதி, சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. கடவுள் வந்து வாழ்வினுடைய ஜீவாதிபதி, the author of life அப்படி என்று சொல்லுகிறது. அப்ப கடவுளை நாம் எப்பேற்பட்ட கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கிறோம்? இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கென்று உங்களுக்கு முன்பாக நான் வைத்த வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். இங்கே பாருங்க, அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிர் பெற செய்த நிகழ்வை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மரித்து போனான், சுகவீனமாயிருந்து மரித்து போனான், அடக்கம் செய்யப்பட்டாயிற்று, 4 நாட்கள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த 4 நாட்களான அந்த லாசரு, மரித்து போன 4 நாட்களான அந்த லாசருவை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற பார்வை என்ன? இயேசு கிறிஸ்துவை யாரென்றே தெரியாது என்றே கடைசி கட்டத்திலே மறுதலித்த பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். எப்படி சொல்கிற? ஆங்கில வேதாகமம் மிக தெளிவாய் சொல்கிறது, the author of life, வாழ்க்கையை கொடுக்கின்ற, வாழ்வுக்கே அடித்தளமாய் இருக்கின்ற ஆண்டவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படி என்று பார்க்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜீவாதிபதி, வாழ்வின் நாயகர் என்ற உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்த லாசருடைய வீட்டிற்கு வருகிறார். இங்கே மார்த்தாள் மரியாளுடைய பார்வை மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரித்த லாசருடைய வீட்டிற்கு வருகின்றாள். அப்போது மார்த்தாளும் மரியாளும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதான் 21வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதே மரியாள் என்ன சொல்லுகின்றாள்? 32வது வசனத்திலே மரியாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். பாருங்க, ஏற்கனவே தெரியும் மார்த்தாள் மரியாளுடைய அந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே வந்தாள். மரியாள் இயேசுனுடைய பாராட்டை பெற்றவள். எப்படி? இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் என்று பாராட்டை பெற்றவள். மார்த்தாள் உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள்.
இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை அவர்கள் கேட்டவர்கள், அவர் நிகழ்த்திய அற்புதங்களையும் அவர்கள் குறித்து கேட்டவர்கள். ஆனால் அந்த 2 பேருடைய பார்வையும் எப்படி இருக்கிறது? நீர் இங்கே இருந்திருந்தனால் அவன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நீர் இங்கே இருந்திருந்தால் அவனை நீர் குணப்படுத்தி இருப்பீர். அவன் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்க மாட்டான். எத்தனையோ வியாதியஸ்தர்களை நீர் குணப்படுத்தினீர். ஆனால் அதே போல நீரும் இங்கே இருந்திருந்தீரானால் அவனை நீர் குணப்படுத்தி இருப்பீர். அவன் இன்றைக்கும் உயிரோடு எங்களோடு இருந்திருப்பான். இந்த மார்த்தாள் மரியாளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த நோய்களை குணப்படுத்துகிறவர் என்ற நிலையை தாண்டி அவருடைய விசுவாச பார்வை செல்லவில்லை. மரித்தவர்களையும் உயிரோடு இவரால் எழும்பச் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் துளியளவு கூட இவர்களுக்குள்ளே இல்லை. ஆகையினாலே தான் சொன்னார்கள், 2 பேருமே சொன்னார்கள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். நம்முடைய பார்வை இன்றைக்கு, நம்முடைய விசுவாச பார்வை எதுவரைக்கும் சொல்லுகிறது? அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே இன்றைய நாளிலே வாசித்து கேட்ட பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 முதல் 14 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு போய் ஆவிலே அழைத்து கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே காண்பிக்கிறார். அனைத்து உலர்ந்த எலும்புகள், சதையில்லாத எலும்புகள் அனைத்தையும் காண்பித்து விட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அப்படி என்று கேட்கின்றார். அப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உலர்ந்த எலும்புகள் காஞ்சு போய் கிடக்குது, இதோ உயிரடையுமான்னு போய் கேட்கிறாரே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எனக்கு தெரியாது, தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்லுகிறார். தீர்க்கதரிசனுடைய பார்வையும் ஒரு லிமிட்டோடு தான் நிற்கிறது. அதை தாண்டி உயிர்ப்பிக்கப்படும், உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு பார்வை தீர்க்கதரிசனிடத்திலும் இல்லை. அதனால கடவுள் கேட்ட, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? சொல்லலாம், தேவரீர் அதை அறிவீர் அப்படி என்று சொல்லி தீர்க்கதரிசி தப்பித்துக் கொள்ளுகிறார். ஏன்னா அதை தாண்டி அவருடைய விசுவாச பார்வை செல்லவில்லை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இங்கேயும் மார்த்தாளுடைய மரியாளுடைய விசுவாசம் அப்படிதான் இருந்தது. இயேசு கிறிஸ்து நோய்களை குணமாக்கி அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆனால் அதை தாண்டி வாழ்வு கொடுக்கின்றவர் என்ற ஒரு திடமான உறுதியான விசுவாசம் இன்னும் அவர்களுக்குள்ளே வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே அப்படிதான் இருக்கிறது. அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவரை ஒரு அற்புத நாயகராக, குணப்படுத்துகின்றவராக, அல்லது கடன்களை தீர்க்கின்றவராக, உலக ரீதியான ஆசீர்வாதங்களை தருகின்றவராக நாம் பார்க்கின்றோம். அதை தாண்டி அநேக நேரத்திலே நம்முடைய விசுவாச பார்வை செல்லுவதில்லை. அவர் வாழ்வு கொடுக்கின்றவர், புது வாழ்வு தருகின்றவர் என்ற ஒரு விசுவாசம் அநேகருக்கு இல்லை. தான் கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய மியூசிக் டீச்சர் அவர்களுடைய குடும்ப காரியம் நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். கணவருடைய கொடுமை கிட்டத்தட்ட 20-22 ஆண்டு காலம்
கணவருடைய கொடுமையினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், எல்லாம் ரைட். அப்போ தான் கடந்த வெள்ளிக்கிழமை செயலர் அவர்களோடு பேசுகிறார்கள். நான் கேட்டுகிட்டே நிற்கிறேன், ஒன்றும் தெரியாதவர்கள் நானும் கேட்டுட்டு நிற்கிறேன். நல்லா ஜோம் பண்ணுங்கம்மா, பொருத்தனையோடு ஜோம் பண்ணுங்கம்மா அப்படின்னு செயலாளர் சொல்ல அவங்க சொல்லுகிறார்கள், நான் அவர்களுக்கு குறை இல்லாத விசுவாச பார்வையை நான் சொல்லுகிறேன். நான் இத்தனை ஆண்டுகளும் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இனி நடப்பதற்கான வாய்ப்பே, நடப்பதற்கான அவருடைய வாழ்க்கையிலே, என் கணவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் என்பதற்கான சாத்தியமே இல்லை. அதை நான் குறையா சொல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திற்காக நான் சொல்லுகின்றேன். இதுதான் அநேக நேரத்தில் அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாச பார்வையும் அவ்வளோதான், ஒரு லிமிட்டோடு நிற்கிறது. இதை தாண்டி கடவுளால் கூட என்ன செய்ய முடியாது, சில நேரத்தில் செய்ய முடியாது. நான் எத்தனையோ வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனையோ ஆண்டு காலம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஜெபிக்காத ஜெபங்களா? நான் ஜெபிக்காத ஜெபங்களே இல்லை, நான் கேட்காத காரியங்களே இல்லை. இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல. அப்போ அது சாத்தியம் இல்லாத காரியம். நம்முடைய விசுவாச பார்வை குறுகினது. அந்த விசுவாச பார்வையை கூர்மையாக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, வாழ்வு தருகின்றவர், குணப்படுத்துகின்றவர், ஆசீர்வாதங்களை தருகிறவர் என்பதை தாண்டி நமக்கு புது வாழ்வை அருளுகின்றவர் என்ற ஒரு திடமான, ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. இந்த எலும்புகள் உயிரடையும் என்ற ஒரு விசுவாசத்திற்குள்ளே நாம் எப்போது வருகின்றோமோ அதுதான் நமக்கு பூரணமான ஒரு விசுவாசம் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக பாருங்கள், 39வது வசனத்தை வாசியுங்கள். 39வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அதே போல 44வது வசனத்தை வாசியுங்கள். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். முதலாவது என்ன சொல்லுகிறார்? கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லணும்? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்த போது, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த போது கல்லறை மூடியிருந்த கல் என்ன செய்துச்சு? புரண்டோடி இருந்தது, தானே புரண்டு போயிடுச்சு. அதே போல இயேசுனுடைய சரீரத்தை சுற்றப்பட்டிருந்த பிரேத சீலைகள் என்ன செய்திருக்கு? தனியாக இருந்தது. அப்போ மரித்து லாசருவே வெளியே வா அப்படி என்று அழைத்த ஆண்டவரால் இந்த கல்லை புரட்ட முடியாதா? என்ன இந்த கல்லை புரட்ட முடியுமா? முடியாதா? முடியும். திரைச்சீலையை அவிழ்த்து தனியா வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அதை செய்யவில்லை. ஏன் அதை சொல்லுகிறார்? இங்க பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க கல்லை புரட்டி போடுங்கள், அதே போல கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு 39வது வசனத்துல பாருங்க. 39வது வசனம் என்ன வசனம்? மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே, இப்பொழுது நாருமே. இன்னும் பாருங்கள், மார்த்தாளுக்கு அந்த விசுவாச பார்வை வரவில்லை. இதுவரையிலும் கல்லறை வரையும் வருகிறார்கள், இயேசு அழுகிறதை பார்க்கிறார்கள். ஓகே, இயேசுவும் அன்பினால் அழுகிறார் என்று உணர்ந்து கொண்டார்கள். கல்லை புரட்ட சொன்ன போதும்
அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த உயிர்த்தெழுதலை பற்றி, வாழ்வு கொடுக்கின்ற காரியத்தை பற்றி துளியளவு கூட நினைக்கவில்லை. மார்த்தாள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாருமே நாருமே. அடுத்து சொல்ல 44வது வசனத்திலே, உயிர்த்து எழுந்து வந்த அவனை உயிர்த்தெழ செய்த பிற்பாடும் என்ன சொல்லுகிறார்? அவனை சுற்றி இருக்கிற அந்த பிரேத சீலைகளை என்ன செய்து விடுங்கள்? கட்டவிழ்த்து விடுங்கள். அப்படின்னா ஒருவேளை உயிர்த்தெழுந்து வந்த பிறகு கூட அவங்களுக்கு இன்னொரு முழுமையான இது வரல. இது உண்மையிலேயே மனுஷ உருவமா அல்லது வேற எப்படி இருக்குமா என்கிற ஒரு நிலை அவர்களுக்குள்ளே வரவில்லை. ஆகையினாலே தான் ஆண்டவர் அவர்களுடைய பங்கை, விசுவாச பங்கை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புது வாழ்வை தருவதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதாவது நம்முடைய விசுவாச பார்வையை நாம் கூர்மையாக்க வேண்டும். நாம் வகுத்து வைத்திருக்கிற எல்லையை தாண்டி நம்முடைய விசுவாச பார்வை செல்ல வேண்டும். இது ஆண்டவரால் ஆகும் என்று நம்ப வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பங்கை நாம் அளிக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில புது வாழ்வை அருளுவதற்கு நம்முடைய விசுவாசிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். அந்த அற்புதம் நடைபெறுவதற்கு தடையாயிருக்கிற தடைகளை, என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகின்றன என்பதை அறிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அகற்ற முன்வர வேண்டும். அது தடை கற்களாக இருக்கலாம், நம்முடைய பாவ கற்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளை அகற்ற முன் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவருடைய அற்புதத்தை, கடவுள் அருளுகின்ற புது ஜீவனை, புது வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவே முடியாது என்ற மாறாத உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். ஆண்டவர் பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியாயிருந்த ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கிறார். பார்வையற்ற பர்த்திமேயுவை இயேசு எப்படி குணப்படுத்தினார் என்பது நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அற்புதத்தை செய்த ஆண்டவர் இங்கே அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் உமிழ் நீர்னால் சேற்றை உண்டாக்கி அவனுடைய முகத்திலே பூச வைத்து கடைசியில் என்ன சொன்னார்? சீலோவாம் குளத்திலே போய் கழுவு அப்படின்னு சொன்னார். அப்போ உன்னிடத்திலே எந்த அளவிற்கு உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது, எந்த அளவிற்கு ஆர்வம் இருக்கிறது, எந்த அளவிற்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அதை செய்தார். அவன் அப்படியே செய்தான், புது வாழ்வு பெற்றான். அவனுக்கு பார்வை பெற்று வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வை பெற்றதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், புது வாழ்வை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அகற்ற வேண்டிய காரியங்களை நாம் அகற்றாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முன்னேறாதபடி என்ன காரியம் தடைக்கல்லாய் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதனால நாம் சுற்றப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து அவைகளை அகற்ற முன் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் இந்த ஆண்டில் 2026 ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மாதங்களும் நாட்களும் ஒரு மாற்றத்தின் மாதங்களாய், வாழ்வு தரும் நாட்கள், ஒரு புதிய வாழ்வை கண்டுகொள்ளுகின்ற நாட்களாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து 3வது பாருங்கள், அதான் 41வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இயேசு மனிதனாக இங்கே வாழ்கின்றார். மனிதனாகவே தான், மனித தன்மையுடன் தான் அவர் செயலாற்றுகின்றார்.
மனித தன்மையுடன் தான் அவர் ஊழியத்தை செய்கின்றார். ஆனால் முழுவதுமாக அவர் யாரை சார்ந்திருந்த அற்புதங்கள் எல்லாம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் யாரை சார்ந்திருந்தார் என்று சொன்னால் தன்னை அனுப்பி வைத்த பிதாவை சார்ந்திருந்தார். இது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். மனிதனாக மனித பலத்தை கொண்டு மனித ஆற்றலை கொண்டு இது சாத்தியமற்றவைகள். ஆகையினால் தன்னை அனுப்பி வைத்தவருடைய வல்லமை, தன்னை அனுப்பி வைத்தவருடைய அருள் அதிகமாக தேவை என்பதை இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தார். ஆகையினாலே தான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியினுடைய வழிநடத்தலுக்கு நாம் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கும் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்வை காண முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர்கள். அப்போ நமக்கு மிக முக்கியமான ஒரு அனுபவம் தேவை. உயிரடைகின்ற ஒரு அனுபவம் தேவை. நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய ஆற்றலினால் முடியாது. யார்னால் ஆகும்? யார்? ஆவியினால் ஆகும். ஆவியானவருடைய நடத்தல். நாம் இவர்களுடைய இயேசுனுடைய சீடர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசுனுடைய சீடர் 2 சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று பேதுரு, ரெண்டாவது யாரு? தோமா. பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுகிறார். தோமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை நான் நேரடியாக கண்டு அவரால் கை வைத்தால் ஒழிய நான் அவரை என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். அப்படி 2 பேருமே இவன் சந்தேகவாதி, அவன் மறுதளித்தவன். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையும் பாருங்க ரொம்ப வித்தியாசமாகத்தான் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு. அதான் பாருங்கள், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே மிக அழகாக ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களும் சாட்சிகள் அப்படி என்று சொல்றார். ஜீவாதிபதியை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆணித்தரமாய் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இதே பேதுருதான் கடைசியில் எவ்வாறு மரித்தார்? ஒரு கட்டத்தில் உயிருக்கு அஞ்சி இயேசு யாரென்று தெரியாது என்று மறுதளித்த பேதுரு, பேதுருவை பிடித்து மரண தண்டனை கொடுக்கின்ற நேரத்தில் அவன் சொன்னான், பேதுரு எப்படி சொன்னான் என்று சொன்னால், பேதுரு எப்படி சொன்னார் என்று சொன்னால், என்னை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல நேராக சிலுவையிலே அறையாதிருங்கள், அவ்வாறு அறையப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை எப்படி அறையுங்கள்? தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னவர் தான் இந்த பேதுரு. தோமாவை பாருங்கள், சந்தேகவாதி தான். இந்திய தேசத்திற்கு வந்து ஈட்டியாலே குத்தப்பட்டு ஆண்டவருக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த தோமா. சந்தேகவாதியாக இருந்தவர்.
எப்பொழுது தங்களை முழுமையான ஆவியானவருடைய நடத்தலுக்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்களோ அப்போதே அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள், அவர்களுடைய வாழ்க்கை மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை, அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் பெரிய காரியங்களை செய்தார்கள். 3 சீடர்களுடைய கல்லறையின் மேல்தான் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் 2 கல்லறைகள் யார் என்று சொன்னால், ஒன்று பேதுரு, இன்னொன்று தோமா. சென்னையிலே அவருடைய கல்லறையின் மேல் ஆலயம் இருக்கிறது. வாட்டிகன் சர்ச் எதன் மேலே இருக்கிறது? பேதுருனுடைய கல்லறையின் மேலே இருக்கிறது. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியை அவனுக்குள்ள அந்த எலும்புகளுக்குள்ளே வைத்தவுடனே அது என்ன செய்தது? உயிர் அடைந்தது. இப்போ சுய பலத்தினால் அல்ல, ஆவியானவருடைய ஆற்றலுக்கு, நம்மை வழிநடத்தலுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆவியானவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். உயிர்ப்பின் காரியங்கள் நடைபெறுகிறது. அதாவது ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ வாழ்க்கையிலே, குடும்பத்திலே மாற்றம் வேண்டும், திருப்பு முனை வேண்டும். அப்படி என்று எதிர்பார்க்கின்ற நாம் சுய பலத்தை கொண்டு, மனித சிந்தனைகளை கொண்டு, மனித புத்திகளை கொண்டு நாம் காரியங்களை நாட முடியாது. ஆவிக்குரிய வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் காரியங்கள் மாறுதலாய் முடியும். எதிர்மறையான காரியங்கள் கூட உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காரியமாய் முடியும். தான் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் ஒரு முறை ஊழியத்தின் பாதையிலே, அவர் காவி உடை உடைத்திருக்கிற சாமியார், ஊழியத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம். தோரா என்ற ஒரு இடம்னு நினைக்கிறேன். அங்கிருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போக வழி கேட்டார். வழி கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள், இவர் மேலே எரிச்சலும் பொறாமையும் வைத்திருந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு தவறான வழியை காண்பித்த காட்டுப்பாதைக்கு அனுப்பிவிட்டார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆவியானவர், அதாவது மனிதன் என்ன செய்தாலும், ஒரு மனிதன் ஆவியானவருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தவறான பாதையை காண்பித்து விட்டார்கள். அவர் நடக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கும் என்றவரை நடக்கிறார். தெரிந்து விட்டது, இது சரியான காட்டு பாதைக்குள்ளே வந்து விட்டோம் அப்படி என்று அவருக்கு தெரிந்து விட்டது. கொடிய காட்டு விலங்குகள் நிறைந்த காட்டுப்பகுதி. சூரியன் அஸ்தமித்து விட்டது. இனி எங்கே செல்லுவது? அதிலும் நடக்கின்ற போது பெரிய ஒரு ஆறு வந்து ஓடுகிறது. சரி, இதை கடந்து அந்த புறத்தில் போனால், அந்த பக்கம் போனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு கிராமங்கள் தென்படும் என்று மனதிலே நினைக்கின்றார். ஆனால் அதுவும் தடையாயிருக்கிறது. தண்ணீர் ஓடுகின்ற வேகத்திற்கு நிச்சயமாய் ஈடு கொடுத்து நீந்தி அந்த கரையிலே போக முடியாது. இந்த பருவத்திலே இருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியாது. உதவிக்கு யாருமே இல்லை. காட்டு விலங்குகள் தான் இருக்கின்றன. என்ன செய்கிறது என்று முழித்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் எதிர்பாராமல் ஆற்றுக்கு அந்த புறத்திலிருந்து திடீரென ஒரு வெளிச்சம் தெரிகிறது. விறகு பற்ற வைக்கிற வெளிச்சம். அப்போ அவருக்கு இன்னும் ஒரு உற்சாகம் பிறக்குது. பரவாயில்ல, அந்த சைடில் யாரோ மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் அங்கிருந்து கைகாட்டுறான் இவரை பார்த்து. தைரியமாயிருங்கள், நான் வந்து உங்களை இந்த கரையிலே நான் சேர்த்து விடுகின்றேன் அப்படி என்று கை காண்பிக்கிறார்.
கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதன் மீன் இந்த புறத்திலே வந்து இவரை பிடித்து கொண்டு அலக்காக தூக்கி கொண்டு அந்த கரையிலே சேர்த்து விட்டான். அவர் மனசில் நினைக்கிறார், ஓ, இவனுக்கு இன்னைக்கு நமக்கு நற்செய்தி சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படி என்று சொல்லது. அப்படியே விட்டுட்டு அவரை திருப்பி பார்க்கிறார். யாருமே காணவில்லை, யாருமே காணவில்லை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, என்ன சொல்ல வரனா, மனுஷன் நமக்கு பாதகம் அப்படின்னு நினைச்ச சில காரியங்களை செய்வான், தடைகளை ஏற்படுத்துவான், இடையூறுகளை உண்டு பண்ணுவான். ஆனால் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேறி செல்கின்ற போது அங்க கடவுள் இறுதி கட்டத்தில் கடவுள் என்ன செய்வார்? செயலாற்றுவார். அதான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம் அன்பானவர்களே, நாளை லாசருவை கடவுள் உயிரோடு எழுப்பினார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், வாழ்வு கொடுக்கின்ற தெய்வம். அப்படியான அந்த விசுவாச பார்வை நமக்கு தேவை. இதையும் தாண்டி, நான் வகுத்து வைத்திருக்கிற எல்லையும் தாண்டி, நான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற அந்த புள்ளியையும் தாண்டி என்னால் என் ஆண்டவரால் செயல்பட முடியும், அற்புதத்தை நடப்பிக்க முடியும். அப்படி என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே போல அவன் உயிர்த்தெழுந்து வருவதற்கு தடையாயிருந்த கல்லறையின் கல் அகற்றப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதற்கு என்னென்ன காரியங்கள் கற்களாய் தடை கற்களாய் இருக்கிறது என்பதை கண்டு அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை புரட்டி போட வேண்டும். நம்மை எந்த காரியங்கள் கட்டி வைத்திருக்கிறது, பிரேத சீலைகளைப் போல எந்த காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை அகற்றி ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நாமும் தேவனுடைய மகிமையை காண்போம். ஒரு மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரனை, நாரி போகும் என்று அவர்களால் உரைக்கப்பட்ட சகோதரனை உயிரோடு கண்டார்கள், கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அநேக மக்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அந்த அற்புதம் ஏவுதலாயிருந்தது. அதே நேரத்திலே இயேசுவை பிடிப்பதற்கும் சிலர் அந்த நாளிலிருந்து கங்கணம் கட்டினார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவர் வாழ்வு தரும் கடவுள் என்பதை நாம் உணர்வோம், விசுவாசிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆம்.